சாரா டாட்டூ சென்டர் சிநேகிதம். டிவோர்ஸியை மயக்கிய கேரள மன்னன். ரகசிய ரூட்டில் துபாய் அனுப்பிய காதலி. கோட்டை விட்ட கண்ணூர் ஸ்குவாட். காரைக்குடியில் சிக்கிய வாண்டட் கிரிமினல். டானாக்காரர்களின் டரியல் சம்பவம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ளது பாரதி நகர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் அப்சரா. சில வருடங்களுக்கு முன்னர் திருமணமான அப்சரா கணவனுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் பிரிந்தார். அதன் பிறகு அவரது தாயுடன் வசித்து வந்தார். இதையடுத்து சுயமாக முன்னேற நினைத்த அப்சரா தனது தாயின் சொந்த ஊரான கேரளாவிற்கு சென்றார். அங்கு தலைச்சேரியில் உள்ள பிரபல டாட்டூ சென்டர் ஒன்றில் டாட்டூ போட கற்றுக்கொண்டுள்ளார். அப்போதுதான் ஹர்ஷாத் என்ற 33 வயது நபரின் பழக்கம் அப்சராவிற்கு கிடைத்திருக்கிறது. இதையடுத்து ஊர் திரும்பிய அப்சரா காரைக்குடி கல்லூரி சாலையில் சாரா டாட்டூ என்ற பெயரில் பச்சை குத்தம் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். இதற்கிடையில் அவ்வப்போது அப்சரா கேரளா சென்று வரும்போதெல்லாம் டாட்டூ சென்டரில் பழக்கமான ஹர்ஷத்துடன் நெருங்கிய பந்தம் உருவாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் கணவனை பிரிந்த அப்சராவிற்கு அரவணைப்பாக ஹர்ஷத் இருந்துள்ளார். இதனால் இருவருக்கும் காதலையும் தாண்டிய ஒரு நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் ஆடியோ கால் மற்றும் வீடியோ கால் மூலம் நெருக்கமாக இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் அப்சராவிற்கு ஹர்ஷத் கேரளாவில் பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவரையும் நல்வழியில் திருத்தி காட்டி குடும்பம் நடத்துகிறேன் என கூறிக்கொண்டு அப்சரா அதன் பிறகுதான் இன்னும் நெருக்கமாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடத்தல் மன்னன் ஹர்ஷத் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் LSD என்ற போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கினார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஹர்ஷத் கேரளா நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கேரளா பள்ளிக்குன்னுவில் உள்ள கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த செய்தி கேட்டு மனமுடைந்த அப்சரா தமிழகத்திலிருந்து கேரளா சென்று ஹர்ஷத்தை அவ்வப்போது கண்ணூர் மத்திய சிறைச்சாலையில் சந்தித்து வந்தார். அத்துடன் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை ஏற்பாடு செய்து சிறைத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சிறையிலிருந்த ஹர்ஷத்துடன் போனில் பேசி காதலை வளர்த்து வந்துள்ளார். ஆனால் காதலனை நேரில் காண முடியாமல் அப்சரா தவித்து வர ஒரு கட்டத்தில் சிறையிலிருந்து தனது காதலனை தப்பிக்க வைக்க அப்சரா முடிவு செய்தார். இதனை அடுத்து தான் கொடுத்த போன் மூலம் சிறையிலிருந்து ஹர்ஷத்துடன் பேசி தப்பிக்கும் திட்டத்தை கூறினார். அப்சரா போட்டு கொடுத்த திட்டத்தின்படி ஹர்ஷத் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பி தலைமறைவானார். அவர் பைக்கில் தப்பிச் செல்ல அவரின் நண்பர் ரிஷ்வான் என்பவர் உதவினார். ஹர்ஷத் தப்பிய போது மத்திய சிறையில் பணியில் இருந்த சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கேரள போலீசாருக்கு சவால் விடுக்கும் வகையில் தப்பிச் சென்றதால் தனிப்படை அமைத்த கேரள போலீசார் பல்வேறு மாநிலங்களிலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அவர் தப்பிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி வைரலானது. இதற்கிடையில் போலீசாரை குழப்பும் வகையில் ஹர்ஷத் தனது செல்போன் தொடர்பை வட மாநிலங்களில் இருப்பது போல செய்துள்ளார். இதனை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் ஹர்ஷத்தை பிடிக்க வட மாநிலங்களுக்கு விரைந்தனர். மற்றொரு புறம் அவர் தப்பிக்க உதவிய அவரது நண்பர் ரிஸ்வானை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் ஹர்ஷத்தின் காதலி அப்சா குறித்த தகவலே போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனே காரைக்குடி விரைந்து வந்த கேரள போலீசார் காரைக்குடி ASP ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் அதிரடியாக களத்தில் இறங்கிய காரைக்குடி போலீசார் அப்சராவை பிடித்து காரைக்குடி மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அப்போது ஹர்ஷத் சில வாரங்களுக்கு முன்னதாகவே துபாய் தப்பிச் சென்று விட்டதாக அப்சரா கூறியுள்ளார். இதனால் கேரள போலீசார் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆனால் காரைக்குடி ASP ஸ்டாலினுக்கு அப்சராவின் வாக்குமூலத்தில் சற்று சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி அப்சராவை விடுவித்து வீட்டுக்கு செல்ல அனுமதித்தார். பிரச்சனை அதோடு முடிந்தது என அப்சராவும் வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பின் நள்ளிரவுக்கு மேல் 10 பேர் கொண்ட தனிப்படை போலீசாரை அப்சரா வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பி வைத்தார் ASP ஸ்டாலின். வீட்டை சுற்றி வளைத்த போலீசார்
அப்சராவின் வீட்டு மாடிக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையிட்டனர். அப்போது ஆயுதத்துடன் ஹர்ஷத் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. பின்னர் ஹர்ஷத்தையும் அவரது காதலியையும் துப்பாக்கி முனையில் சரணடையச் செய்து கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து இருவரையும் கேரள போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து கேரள கண்ணூர் நீதிமன்றத்தில் ஹர்ஷத், அவரது காதலி அப்சரா மற்றும் அவர் தப்பிக்க உதவிய ரிஷ்வான் ஆகிய மூவரும் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடம் செய்த விசாரணையில் தமிழகத்துக்கு காதலியை சந்திக்க வந்த ஹர்ஷத் தொடக்கத்தில் சிவகங்கை சப் கலெக்டர் குடியிருப்பில் முதலில் தங்கியிருந்ததும் அடுத்து வேறு வீட்டிற்கு வாடகைக்கு சென்றதும் தெரிய வந்தது. தமிழ்நாடு வந்த ஹர்ஷத் ஒரு முறை கூட செல்போன் மற்றும் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் போலீசார் அவரை நெருங்க முடியாமல் இருந்தது விசாரணையில் அம்பலமானது. கேரளாவின் பிரபல போதை கடத்தல் மன்னன் தனது காதலியுடன் காரைக்குடியில் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விரைந்து செயல்பட்ட தமிழ்நாடு மற்றும் கேரளா போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.